திருமாவளவன் கூட்டணிக்கு அழுத்தத சொல்றாங்க. விஜய் சீமான் கூட்டணிக்கு வரணும்னு சொன்ன மாதிரி சொல்றாங்க. இது நான் இங்க கூப்பிட்டேன்னு சொன்னேன்னு அதாவது யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் எங்கேயாவது வெளிப்படுத்திருக்கிறேன்னா, எந்த கூட்டத்தில் வெளிப்படுத்திருக்கேன்னா, 46 சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி சுற்றுவேன் சொல்லல. எந்த பத்திரிகையாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா, எங்கேயாவது அறிக்கை கொடுத்துருக்கேன்னா, அவர்கள் தங்களை அடையாளப்படுத்துவதற்கு பேசுவதெல்லாம் நீங்க கேள்வி கேட்டா யூகத்தின் அடிப்பில் கேட்கிற கேள்விக்கு என்னால் அது வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ராணிமலை தலைமை காவலர் வீட்டில் வந்து தொடர்ந்து திருட்டு போயிருக்கு. அது இல்லாம நேற்று பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி வந்து பணி ஓய்வு, எனக்கு விருப்ப பணி ஓய்வு கேட்டிருக்காரு. அப்புறம் நம்ம மதுவிலக்கு டிஎஸ்பி வந்து தொடர்ந்து இந்த எனக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இப்ப காவல்துறையில வந்து அதிகமா அந்த குற்ற சம்பவம் நடைபெறுது. அவங்களே இது பண்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு? அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நேர்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு எங்களுக்கு மரியாதை, இந்த ஆட்சியில் மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்ல, நேர்மையா அவர்கள் செயல்பட்டா அவர்களுக்கு சஸ்பெண்ட் ஆர்டர் தான் பரிசா கொடுக்கிறாங்க. இது உண்மையா வன்மையா கண்டிக்கத்தக்கது.